எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது. மெட்டீரியல் பிளஸ் லேபர். இந்த 2025ல நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இந்த பெயிண்டிங் செலவு அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அதோட ஃபினிஷிங்ல வரப்போறதும் அந்த செலவு தான். அதுக்கு நீங்க முன்னாடியே பிளான் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாம வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு பிரதருடைய வீடு நம்ம கட்டி போட்டிருந்தோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியில பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 30க்கு 40 லேண்ட் ஏரியாவுல கீழ ஒரு ஃப்ளோரு, மேல ஒரு ஃப்ளோர் பண்ணியிருந்தோம். டியூப்ளக்ஸ் வீடா. மொத்தமா பில்டப் ஏரியா பார்க்கும்பொழுது 1710 ஸ்கொயர் ஃபீட். இந்த மாதிரி ஒரு வீடு, 2 பெட்ரூம் இருக்கிற வீடு. இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல மெட்டீரியல் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒயிட் சிமெண்ட், அதுக்கப்புறம் பட்டி இந்த மாரி பண்றீங்க அப்படின்னா, சில வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் சிமெண்ட் வந்து அடிக்க மாட்டாங்க. ஒயிட் வாஷ் பண்ணாம நேராவே பட்டி பார்த்துட்டு அது மேல பெயிண்ட் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால ஒயிட் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ, பட்டிக்கு எவ்வளோ, முக்கியமான செலவுகள், மெயினா பெயிண்ட்டுக்கு எவ்வளோ, இந்த மாரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜேகே ஒயிட்டு 5 பேக் வாங்கியிருக்கோம். ஒரு பேக் வந்து ரூ. 920 மொத்தமா ரூ. 4600 அதுக்கு மட்டும் ஆன பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் பட்டி. இதுதான் வந்து ரொம்பவே அதிகமா செலவாகும். 15 பேக் வாங்கியிருக்கோம். ஒரு பேக் ரூ. 750 மொத்தமா ரூ. 11,250 பட்டி பேக்குக்கு மட்டும் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்ரு ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்ற விஷயத்துக்காக, நாளைக்கு நார்மல் பெயிண்ட் அடிக்கிறோம், மழை பெய்யுது, வாட்டர் லீக்கேஜ் வருது அப்படின்னா, வீட்டுக்குள்ள உங்களுக்கு லீக்கேஜ் தெரியும், பிரச்சனையாகும். அதனால அவுட்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் லீக்கேஜ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சே ஆகணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியன்ல டேம் ப்ரூஃப் அடிச்சிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, 3 20 லிட்டர் கேன் வாங்கியிருந்தோம். ஒரு கேனு ரூ. 4,900 அப்போ 3 20 லிட்டர் கேனுக்கு ரூ. 9,800 அது ஒரு பெரிய பட்ஜெட்டு. அடுத்தது பெயிண்ட். பெயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்னருக்கு நீங்க எந்த பெயிண்ட் வேணா அடிச்சுக்கலாம். அவுட்டருக்கு அந்த நான் சொன்ன மாரி வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கணும் அப்படின்றதாலயும், அந்த கலர் வந்து டல்லாவே ஆகக்கூடாது அப்படின்றதாலயும். ஏற்கனவே சில பிராண்ட்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தன வருஷம் ஆனாலும் கலர் டல் ஆகாது அப்படின்னு ஒரு பெயிண்ட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூல அதே மாரி ஒரு பெயிண்ட். கிட்டத்தட்ட 12 வருஷம் வாரண்டி இருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட். வாட்டர் ப்ரூஃபிங்கும் இருக்கு. அதே சமயம் டஸ்ட் வந்து படியாது. சேம் கலர். அதே கலர்ல இருக்கும். சன்லைட் பட அது வந்து டல் ஆகுறது இருக்காது அப்படின்றதால நம்ம அந்த பெயிண்ட் வாங்கியிருந்தோம். அது 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 12,000 கிட்ட வருது. அதுக்கப்புறம் ஒரு 4 லிட்டர் வேற கலர் சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு சின்ன 4 லிட்டர் கேனு, ஒரு டார்க் ப்ளூ கலர் நம்ம வாங்கிட்டோம். அது 2 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 14,970 ஆகுது. இது போக சின்னதா டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் அந்த பட்டி தகடு, பிரஷ்ஷு, அப்புறம் எமரி பேப்பரு, தேய்க்கிறதுக்கான பேப்பரு, இது மாரி எக்ஸ்ட்ரா பெயிண்டிங் அக்சஸரீஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்த்து மொத்தமா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னா, ரூ. 69,284 வந்திருக்கு. பெயிண்டிங்க்கான மெட்டீரியல் காஸ்ட் மட்டும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள அடிக்கிற பெயிண்ட்டும் அடங்கும் இல்லையா? நான் ஏற்கனவே பட்டி மட்டும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பிரைமரு. பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா, பிர்லா ஓப்பஸ்ல வந்துட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் ஃப்ரீயா குடுக்குறாங்க அப்படின்றதாலயும், ரேட் வந்து ஓரளவுக்கு மத்த பெயிண்டோட கம்பேர் பண்ணும்பொழுது அதே ரேட்டு தான் வருது. பட் எக்ஸ்ட்ராவா நமக்கு பெயிண்ட் கிடைக்குதுன்றதால அத வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். பிரைமரு பிளஸ் அதுக்கப்புறம் ஒயிட். வீடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, உள்ள ஃபுல்லாவே ஒயிட் கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருப்போம். அது நீங்க பார்த்துருக்கலாம். அதுவும் பிர்லா வாப்பஸ் உடைய அந்த ஒயிட் பெயிண்ட் தான். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அடிக்கும்போது நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், யூஸ்ஃபுல்லான விஷயம்னு கூட சொல்லலாம். இப்ப நீங்க வந்து 4, 5 கலர் வாங்கி அடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா, அந்த கலரே திரும்ப நீங்க அடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கலர் நம்ம வாங்கணும். கலர் கோடு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, பின்னாடி உங்களுக்கு தேவைப்படும்போது அந்த கலர் நீங்க கரெக்ட்டா போயிட்டு வாங்க முடியும். பட் சூஸ் பண்ணி பார்த்து வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வரும். நீங்க பார்க்குற கலரையும் அங்க போய் சூஸ் பண்ணும்போது வேற கலர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, காஸ்ட் சேவ் பண்றதுக்காக வேற ஒரு மெத்தட சூஸ் பண்ணோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாரி கலர வந்து நோட் பண்ணி வைக்க முடியாது. அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலர் நம்ம வாங்கியிருந்தோம். 4 லிட்டரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து கொஞ்சம் இடங்கள்ல மட்டும் தான் ஹைலைட்டுக்காக அடிக்கிற மாரி இருந்தது. பட் அந்த பெயிண்ட் வந்து மீந்து போச்சு அதிகமா. அதனால என்ன பண்ணோம், எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற கலர் நமக்கு ஆப்ஷன் வேணுமோ, அந்த மாரி இடங்கள்ல உதாரணத்துக்கு ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைட் ப்ளூ மாரி ஒரு கலர் அடிச்சிருப்போம். இன்னொரு வால்ல வந்து ஹைலைட் பண்ற மாரி ஒயிட்டுக்கு இல்லாம வேற ஒரு ப்ளூ கலர் மாரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சிருப்போம். அது லைட் ப்ளூ மாரி. இந்த மாரி கலர் டிஃபரன்ஸ் எங்கெல்லாம் வருதோ, அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட்டோட அந்த டார்க் ப்ளூவ மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டா மாத்தி இந்த மாரி அடிச்சோம். பெயிண்ட் வேஸ்ட் ஆகுது, உங்களுக்கு மீந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கலர் பெயிண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த கலரே நீங்க அடிக்கலாம். இல்ல அது வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல, அது கூட வேற கலர மிக்ஸ் பண்ணி, வேற கலர் கொண்டு வந்து கூட நீங்க அடிச்சுக்கலாம். பட் அதே பிராண்டா இருக்கும்போது,
உங்களுக்கு அது குவாலிட்டில எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஹை கிளாஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் வாங்குறீங்க அப்படின்னா, அப்ப அந்த ஒயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே இதுல வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுலயும் வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கும். இதுலயும் வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கும். இப்ப அந்த மாரி நம்ம பெயிண்ட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதால மிக்ஸிங்ல வேற கலர் கொண்டு வந்து நம்ம பெயிண்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாம அடிச்சுட்டோம். இப்ப அந்த மெத்தட் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா நீங்க சூஸ் பண்ணலாம். பட் அந்த கலர் கோடு வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. ஏன்னா நீங்களே மிக்ஸ் பண்ணி ஒரு கலர கொண்டு வரீங்க. அதுக்கான கோடு. பின்னாடி உங்களுக்கு அதே கலர் தேவைப்படுது அப்படின்னா, அத நீங்க திரும்ப வாங்குறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத மேட்ச் பண்ணி வேணா ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி நீங்க அடிச்சுக்கலாம். இப்ப மெட்டீரியலுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது லேபர் சேலரி. இப்ப லேபர் வந்து நம்ம டெய்லி லேபர் சேலரிக்கு தான் வந்து பண்ணியிருந்தோம். பெயிண்டிங்க்கு மட்டும். பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 900. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து வேலை செய்வாங்க. 5 பேர் செய்வாங்க, 4 பேர் செய்வாங்க, 2 பேர் செய்வாங்க. இந்த மாரி மாறி, மாறி வரும். அவங்களுக்கு வந்து ரூ. 900 அப்படின்ற சார்ஜஸ் வந்து நம்ம குடுத்துருந்தோம். இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மொத்தமா எவ்வளோ லேபர் சார்ஜஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 97,200 ஆயிருக்கு. மெட்டீரியல் காஸ்ட்ட விட லேபர் காஸ்ட்டு பெயிண்டிங்க பொறுத்தவரைக்கும் அதிகமா தான் வரும். இப்போ நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல சொல்லுவாங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 10 இல்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 20. புது வீடுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 20க்கு மேல சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு இப்ப நான் இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா சொன்னேன் இல்லைங்களா? 1710 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்ன்னு. அது இன்டு ரூ. 20 அப்படி கணக்கு பண்ண முடியாது. அவங்க ஸ்கொயர் ஃபீட்ன்னு சொல்றது வால்ல எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அடிக்கிறாங்க அப்படின்ற கணக்கு. இப்போ ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கு. சீலிங் ஹைட்டும் 10 அடி அப்படி வச்சுக்கலாமே. அப்போ அங்க வந்து ஒரு 4 வால் இருக்கு. ஒரு வால் வந்து பார்த்தீங்கன்னா, நீளம் வந்து 10, ஹைட் வந்து 10. கரெக்ட்டுங்களா? அப்போ 10க்கு 10னா 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வால். அப்போ அந்த வீட்ல 4 வால் இருக்கும். அதோட சீலிங் ஒரு வால் மொத்தமா 500 ஸ்கொயர் ஃபீட் வந்துரும். இப்ப 500 × 20 போடும்போது ரூ. 10,000 இப்படிதான் கணக்கு பண்ண முடியும். நீங்க ஓவரால் பில்டப் ஏரியா ஸ்கொயர் ஃபீட்ட வச்சு கணக்கு பண்ண முடியாது. இப்ப அவங்க சொல்ற ஸ்கொயர் ஃபீட் கணக்குப்படி பார்க்கும்பொழுது, உங்களுடைய வீட்டுடைய வால் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி, அதுக்கு வந்து விண்டோஸ் வருது அப்படின்னா, அதுல வந்து கம்மி பண்ணிடுவாங்க. விண்டோஸ்லாம் மைனஸ் பண்ணிடுவாங்க. அதே மாரி மெயின் டோர் வர ஏரியா அதையும் மைனஸ் பண்ணிடுவாங்க. அத மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு குடுப்பாங்க. இது வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேபர் சார்ஜ் பிளஸ் மெட்டீரியல் இது 2மே சேர்த்து தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 22 இல்ல ரூ. 20 அந்த மாரி சொல்றாங்க. அத கணக்கு பண்ணும்பொழுது உங்களுக்கு அது கம்மியா வந்துச்சுன்னா, நீங்க அத சூஸ் பண்ணலாம். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லேபருக்கு மட்டும் இவ்ளோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நீங்க சொல்ற மாரி இப்போ பில்டப் ஏரியா 1710 ஸ்கொயர் ஃபீட் வருது இல்லையா? அது இன்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்ன்னு போடும்போது, அது எவ்வளோ வருதோ அத மட்டும் குடுக்குற மாரியும் சில பேருக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. இங்க பாண்டிச்சேரில அந்த மாரி பண்றாங்க. இப்ப அவங்க சொல்ற ரேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 55 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரூ. 55 இன்டு 1710 போட்டீங்கன்னா எவ்வளோ வருதோ அத நீங்க குடுத்தா போதும். மெட்டீரியல் நீங்க வாங்கி குடுத்துறணும். இந்த மாரி கணக்குலயும் பெயிண்டிங் வந்து பண்றாங்க. இப்போ 2 விஷயத்துல எது வந்து உங்களுக்கு கம்மியாகுதோ அத நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல இது எதுவுமே கம்மியாகாதுன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, நீங்க லேபர் சார்ஜஸ் டெய்லி குடுத்து பண்ற மாரி பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அவுட்டர் ஃபுல்லாவே 2 கோட்டிங் வந்து டேம்ப் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கு மேல ஒரு கோட்டிங் வந்து இந்த பெயிண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டீரியர் அதுவும் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கும் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டீரியருக்கு தான் இதுல வந்து நம்ம அதிகமான செலவே பண்ணியிருக்கோம். இன்டீரியருக்கு அத விட கம்மி தான். ஏன்னா பெயிண்டோடைய இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான ரேஞ்சஸ்ல இருக்கிறது. பட் அவுட்டர் தான் வந்து நம்ம முக்கியமா பாதுகாக்கணும். அதுலருந்து தான் தண்ணி லீக்கேஜ் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகமா வரும். அடுத்தது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாத்ரூமு. பாத்ரூம்ல நீங்க டைல்ஸ் ஒட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி வாட்டர் ப்ரூஃபிங் வந்து எல்லாம் பண்ணிட்டீங்க ஃப்ளோர்ல அப்படின்னா, அதுலருந்து வரக்கூடிய லீக்கேஜையும் நீங்க தடுத்துறலாம். இப்ப நம்ம அவுட்டர வந்து புரொடெக்ட் பண்ணியாச்சு. இன்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மியான பெயிண்ட், அதுக்கப்புறம் பட்டி இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு லேபர் சார்ஜஸ் வந்து அதுக்குமே அதிகமாகும். லேபர் சார்ஜஸ் வந்து பட்டி பார்க்கறதுல தான் உங்களுக்கு டைம் வந்து அதிகமாயிட்டே போகும். பெயிண்ட் அடிக்கிறது கூட சீக்கிரமா முடிஞ்சிரும். இப்ப உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி நம்ம 2 கோட் வந்து அவுட்டர் பெயிண்ட் அடிக்கல. பட்டி 2 கோட்டிங்கு, பிரைமர் 1 கோட்டிங்கு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷ் 1 கோட்டிங். இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல பெயிண்டிங் வந்து 1 கோட்டிங் தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு கோட்டிங் நம்ம பண்ணல. அது வந்து நமக்கு தேவைப்படல. எல்லாமே நம்ம ஒயிட்டாவே பண்ணிட்டோம் அப்படின்றதால, நம்ம இன்னொரு கோட்டிங் பெயிண்டிங் பண்ணாம 1 கோட்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்ப இதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு. மொத்தமா எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,66,484 செலவாயிருக்கு. இப்போ நான் சொன்ன மாரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சார்ஜஸ்ன்னு சொல்றாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ரூ. 55 அப்படின்றது. இப்ப நம்ம லேபர வச்சு பண்ணதுனால கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கா? அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய பில்டப் ஏரியான்றது 1710. அத வச்சு நம்ம லேபருக்கான ரூ. 97,200 அத வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடியது ரூ. 56.84. ரவுண்டா நீங்க ரூ. 57ன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப அவங்க சொன்ன ரூ. 55ல இருந்து ரூ. 2 நமக்கு எக்ஸ்ட்ரா தான் செலவாயிருக்கு. இப்ப இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க அவுட்டர்ல உங்களுக்கு 1 கோட்டிங் பிரைமரு, அதுக்கு மேல 2 கோட்டிங் பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த மாரி. இப்ப நம்ம அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கோட்டிங் வந்து டேம்ப் ப்ரூஃப் அடிச்சுட்டு, அதுக்கு மேல 1 கோட்டிங் வந்து பெயிண்ட் இந்த மாரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அதுல வந்து சேஞ்சஸ் வருது. அது மட்டும் இல்லாம, அது வந்து கேப் விட்டு தான் அடிக்கிற மாரி இருக்கும். டேம்ப் ப்ரூஃப் யூஸ் பண்றதால, இது ஒரு 6 மணி நேரம், அது ஒரு 6 மணி நேரம் காயணும் 2 கோட்டிங்கும்.
இப்போ 3வதா ஒரு கோட்டிங் அடிக்கும்போது, அப்ப இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் உங்களுக்கு செலவாயிடும். இது ஒரு கோட்டிங்க அடிச்சுட்டு காய விட்டுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கோட்டிங் அடுத்த நாள் அடிச்சுட்டு, அடுத்த கோட்டிங் அடுத்த நாள் இப்படி வந்து டிலே ஆயிடும். அது மட்டும் இல்லாம, நம்ம நெறைய இந்த மாரி சேஞ்சஸ் வந்து சிலது சொன்னோம். டெக்ஸ்சர் பெயிண்டிங் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேல வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அந்த கலர் புடிக்கல. அதாவது புடிக்கலன்னா, ஹவுஸ் ஓனருக்கு புடிக்கல. அதாவது பிரதர் தான் ஹவுஸ் ஓனரு. அவருக்கு புடிக்கலன்றதால, அந்த கலர சேஞ்ச் பண்றதுக்காக வேற கலர் ஒண்ணு அடிச்சுட்டுருந்தோம். அந்த இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எலிவேஷன்லயே பிரிக் பேட்டர்ன் மாரி ஒரு டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருப்போம். அந்த டெக்ஸ்சர் ஒர்க். இந்த 2 டெக்ஸ்சர் ஒர்க்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா காஸ்ட் நம்ம குடுக்க வேண்டியது இருக்கும். இப்ப அது மட்டும் இல்லாம டெக்ஸ்சர் ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி அப்படின்றது ரொம்பவே அதிகம். இவங்களுக்கு ரூ. 900 குடுத்தோம் இல்லைங்களா? அவங்களுக்கு ரூ. 900 இல்ல. ரூ. 1000க்கு மேல வந்து குடுத்தோம். எக்ஸாக்ட்டா தெரியல. பட் அவங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமா குடுக்க வேண்டியது இருக்கும். 1500 குடுக்க வேண்டியது இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஒர்க் சேர்ந்து வரும்போது, அவங்களுமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல பண்ணாலுமே, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 55 நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்களுமே டிஃபால்ட்டா பண்ணக்கூடியது இதுதான். அதுல நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒர்க் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது, இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கும் வந்துரும். ஓரளவுக்கு லேபர் காஸ்ட் அப்படின்னு வரும்பொழுதும், அதே மாரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல ஒரு காஸ்ட் அப்படின்னு வரும்பொழுதும், ஈவனா ஓரளவுக்கு மேட்ச் பண்ற மாரி தான் அமௌண்ட் வரும். பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே வரல. பெயிண்டர பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். இப்போ இந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் செலவாகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? இப்போ இந்த சைஸ்க்கு நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, பெயிண்ட்டுக்கு அப்படின்னு வரும்பொழுது 1,65,000 உங்களுக்கு 1,70,70,000 அந்த ரேஞ்சுக்கு கூட வரலாம். நான் லேபர் சார்ஜஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அத உங்க ஊர்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றத பொறுத்து இது மாறும். பெயிண்ட் பிரைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லா இடங்கள்லயும் இதே அளவுக்கு சேமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. பட் லேபர் காஸ்ட்னால தான் உங்களுக்கு அதிகமா செலவாகும். இது மட்டும் இல்லாம பெயிண்ட் நம்ம மாத்தி யூஸ் பண்ணும்பொழுது பட்ஜெட்ல வந்து ஏதாவது காஸ்ட் வந்து சேவ் ஆகுமா? வேற பெயிண்ட் யூஸ் பண்ணும்பொழுது, இல்ல இந்த பெயிண்ட் நல்லா இருக்குமா? அப்படின்ற ஐடியாவுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த பெயிண்ட் வாங்குனாலும் கிட்டத்தட்ட சேமா தான் பிரைஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ டேம் ப்ரூஃப் பெயிண்ட்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏசியன்ல. அதே மாரியே டேம் ப்ரூஃப் இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து மத்த பிராண்ட்ஸ்லயுமே இருக்கு. பிரைஸ் வந்து நம்ம கேட்கும்பொழுது, என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரூ. 4,900 20 லிட்டர் குடுக்குறாங்க அப்படின்னா, இன்னொரு பிராண்ட்ல ரூ. 5,000 குடுக்குறாங்க. இன்னொரு பிராண்ட்ல ரூ. 5,100 குடுக்குறாங்க. இன்னொரு பிராண்ட்ல ரூ. 4,800 கூட இருக்கு. இப்படி பார்க்கும்பொழுது, உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வந்து ஒரு இதுக்கு வரல. இப்ப நம்ம வந்து 3 கேன் வாங்கியிருந்தோம் 20 லிட்டரு. இப்ப அதுவே 30 கேன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அதுல நீங்க பிரைஸ வந்து அதிகமா சேவ் பண்ண முடியும். இப்போ 3 கேன்ல உங்களுக்கு வந்து ரூ. 100 ரூ. 200 டிஃபரன்ஸ் வரும்பொழுது, உங்களுக்கு ரூ. 600 இந்த மாரி தான் அதிகபட்சம் ரூ. 600 மிச்சமாகும் ஒரு கேனுக்கு. இப்ப அத பார்க்கும்பொழுது, உங்களுக்கு வந்து புடிச்ச பெயிண்ட் எதுவோ அதையே நீங்க வாங்கி சூஸ் பண்ணி அடிக்கலாம். இல்ல உங்க ஏரியால கிடைக்கிறது எதுவோ அதையே நீங்க வாங்கி சூஸ் பண்ணலாம். பட் லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி சில இடங்கள்ல ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு விக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டேம் ப்ரூஃபே ரூ. 5,400 விக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த மாரி ரேட் டிஃபரன்ஸ் வருதுன்னா, லொகேஷன மாத்தி நீங்க வாங்கலாமே தவிர, பெயிண்ட் வந்து நீங்க வேற பிராண்ட் போறீங்க. அதனால காஸ்ட் சேவ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு சேவ் ஆகாது. இண்டிவிஜுவல் வீட்டுக்கு. இதுவே ஒரு அபார்ட்மெண்ட் ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதுல வந்து நெறைய பெயிண்ட் வந்து கவர் ஆகும் அப்படின்ற பட்சத்துல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட்ட சேவ் பண்றதுக்காக பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய பெயிண்ட்ட வந்து சூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பெட்டரான பிரைஸும் கிடைக்கும். ஏன்னா, பெரிய குவான்டிட்டில வாங்குறாங்க அப்படின்றதால. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 4, 5 பிராண்ட் விசாரிச்சோம். JSW, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெல்லா ஓப்பஸு, அதுக்கப்புறம் ஏசியன் பெயிண்ட், அ அப்புறம் டியூலக்ஸு, பெர்ஜரு. இது எல்லாத்துலயுமே நம்ம விசாரிச்சோம். கம்பேர் பண்ணி பார்த்ததுல பெருசா ரேட் டிஃபரன்ஸ் வந்து நீங்க இந்த மாரி கம்மியான இதுல வாங்கும்போது வரல. அதனால நீங்களுமே உங்க ஏரியாவுல ஏதாவது ஒரு பெயிண்ட் வாங்கணும் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, எந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு பெட்டரான பிரைஸ்ல கிடைக்குதோ, அத நீங்க சூஸ் பண்ணி தாராளமா பண்ணலாம். பெயிண்ட்டுடைய குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதில உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.